வணக்கம் தமிழ்செல்வன் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் இன்னைக்கு காலையில மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவரோட விமானம் வந்துட்டு விபத்துல இறந்திருக்காரு. என்ன நடந்திருக்கு சார் இங்க? ஒரு காலையில 8:15 மணிக்கு அந்த பாராமதி அவங்க தொகுதி அது. ம் அங்க வந்து சார்ட்டர்ட் பிளைட் இறங்குறதுக்கு ரன்வே இருக்கு. அந்த ரன்வேல மிஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி ம் இறந்திருக்காரு. ம் இது அதிகாரப்பூர்வமா 9:15 நியூஸ் வந்துருச்சு. ஓகே சார். நானும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது கேன்சல் பண்ணிட்டு திருப்பி என்னோட ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஓகே. ஆரம்பத்துல ஒரு தகவல் வெளியில வந்துச்சு, அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்துச்சு. அந்த நேரத்துல என்ன சார் நடந்துச்சு அப்போ? இல்ல மருத்துவ சிகிச்சை எல்லாம் ஒண்ணும் இருக்காது. இப்போ அவரு அந்த ஆக்சிடென்ட்லயே ரொம்ப 5 பேர் பர்ன் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் முதல் தகவல். ம் ஸ்பாட்லயே உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் முதல் தகவல். ம் இது மகாராஷ்டிராவுக்கு பெரிய மாபெரும் இழப்பு. ம் அவரோட நான் 12 வருஷம் 13 வருஷமா தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் 3வது தடவையா இருந்துகிட்டு இருக்கேன். இப்ப அவரும் உதவி முதலமைச்சர், அப்புறம் நிதி அமைச்சர். ம் ரொம்ப அவருடைய அரசியல் வாழ்க்கையே ரொம்ப யதார்த்தமானது. ரொம்ப எளிமையா எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ம் ஆமா. மகாராஷ்டிரா அரசியல்ல அவருடைய செயல்பாடுகள் எப்படி சார் மக்களிடத்திலேயே? மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு. அவரு விவசாயிகள், மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல செல்வாக்கு மிக்க பெரிய தலைவர் அவர். ஒரு சரத்பவார் அப்படிங்கிறவரு எப்படிப்பட்ட பெரிய தலைவரோ அந்த கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பிஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னா இவருடைய திறமையான அரசியல் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப சரத்பவார் கட்சியில ஒரு 25%, 75%, 75 விழுக்காடுகள் இந்த அஜித் தாதா பவார் அவர் கட்சியில தான் இருக்காங்க. ம் ஆமா, அவர் நல்ல உதவி முதலமைச்சர் அப்படிங்கிற முறையிலையும் நிதி அமைச்சருங்கிற முறையிலையும் திறமையா செயல்படக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதி. அஜித் பவாரோட இழப்பு மகாராஷ்டிரால எந்த அளவுக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க காரியகர்த்தா, நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், கட்சி எம்எல்ஏஸ், எம்பிஸ், அப்புறம் வந்து நிறைய விவசாயிகள். அவங்க ஏரியால திராட்சை, கரும்பு, பணப்பயிர், இந்த விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவர். இந்த அசம்பிளிலையும் அடிக்கடி விவசாயத்தை பத்தி பேசல, அதுக்குள்ள தனியா நிதி ஒதுக்குறது, அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறது, இப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் மாபெரும் இழப்பு ஏற்பட்டது. ஓகே சார். இப்போ நீங்க மும்பைல இருக்கீங்களா சார்? நேரில் போய் பார்த்து. ஆமா, இன்னும் அவங்க பாராமதியிலேருந்து எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே போய் பார்க்குறோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நன்றி. நன்றி சார்.